ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நான் பரிகாரம் பண்ணுறேன் சாமி, என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு ஐயர்கிட்ட கேட்கவும், ஐயர் இருந்துட்டு இந்த பூச்சட்டியை கையில் ஏந்திக்கிட்டு கோயிலை 3 தடவை சுற்றி வரணுமா, அதுக்கப்புறம் தீக்குண்டை இறங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு இத்தனையும் செய்யணுமா, அது மட்டும்தான் செய்யணுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு, சாமி பொண்ணுக்கு பதிலாக பசங்களாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா இது பெண்கள் பண்ண வேண்டிய பரிகாரம், அப்போ தான் குடும்பம் விருத்தி அடையும், அப்போ தான் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. அண்ணன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே கோயிலை 3 தடவை சுற்றி வராங்க. அதுக்கடுத்து தான் அங்க பிரதர்ஷனமும் பண்ணுறாங்க. இன்னொன்று நம்ம தீக்குண்டமும் இறங்கி முடிக்கிறாங்க. சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கவலையே படாதம்மா, உங்கள் வீட்டில் இது வரைக்கும் என்னென்ன சுபகாரியம் நடக்காமல் போச்சோ அது எல்லாமே கூடிய சீக்கிரமாகவே நடக்கும், நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நீங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியே நம்ம சேரன் அதுக்கடுத்து தான் சோழன் கிட்டலாம் சொல்கிறாங்க. நிலாவை நினச்சி சேரனும் சோழனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.